மக்களே, பிக் பாஸ் சீசன் 10 தமிழ் இன்னும் வெகு சில நாட்களில் தொடங்க போறாங்க. இப்போ சீசன் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீடு எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டில் தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல பிக் பாஸோடைய ஹவுஸோடைய கான்செப்ட் என்ன, இந்த மாதிரி தான் கான்செப்ட் இருக்க போதுன்ற மாதிரி பல தகவல்கள் வெளியே வந்த வண்ணம் இருக்குது. அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம தெள்ள தெளிவா டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். குறிப்பா நேத்து ஒரு ப்ரோமோ வந்துச்சு. அந்த ப்ரோமோல எத்தனை பேர் கரெக்டா உற்று நோக்கினால் அதுல ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்துல ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே, ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி விஜிஎஸ் மட்டும் தான் கண்ணாடி போட்டு ப்ரோமோ பண்ணுவாரா இல்ல எபிசோட்ல வருவாரா? நானும் கண்ணாடி போட்டு வரேன் இந்த வாட்டி. ஓகே, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் அந்த ப்ரோமோவை பார்த்துருந்தீங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ பிக் பாஸ் ப்ரோமோல பிக் பாஸ் சீசன் 10க்கான வீடியோடைய கான்செப்டே இதுதான், வீடே இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோவை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்க தெளிவா போய் பார்த்துருந்தீங்கன்னா, நேத்து வந்த ப்ரோமோ ஒரு 30 செகண்ட்ல இருக்கும். அதுல 0.09 செகண்ட்ல, அதான் 9th செகண்ட்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 10க்கான வீடை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி நீ சொல்ற அப்படின்னு அடுத்த கேள்வி நீங்க வரலாம். அப்போ அது ஏஐ கூட இருக்கலாமே, ஏஐ வச்சுதான் நிறைய ப்ரோமோ விடுறாங்களே, அதுல ஒரு ப்ரோமோவா இது இருக்கும்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதான் கிடையாது. ஏன்னா ஏஐ ப்ரோமோ காமன் மேனுக்கு விட்டது. ஆனா இந்த ப்ரோமோல அவங்க ஒரு 3 வீடு காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த 10 வீடை காட்டுறதுக்கு முன்னாடி 3 ஹவுஸை வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க காமிச்சது வந்து கிரீன் கலர் ஹவுஸ், பச்சை கலர் ஹவுஸ், மேல ஒரு ஃப்ளோர் மாதிரி இருக்கும். அந்த பச்சை கலர் ஹவுஸை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அது பிக் பாஸ் சீசன் 5ஓட ஹவுஸ். அதுல எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு, கமல்ஹாசன் அந்த ஃப்ளோர் மேல இருந்து தான் அதை வந்து ஒரு இன்ட்ரோவே வந்திருக்கும் சீசன் 5 கிராண்ட் லான்ச் அப்போ. அப்போ அந்த கிரீன் கலர் வீடு சீசன் 5ஓட வீடா. அடுத்ததாக அவங்க காமிச்சது இது சீசன் 8ஓட வீடு. 2 பக்கம் 2 கிளாஸ் இருக்கும் பாருங்க, நல்லாவே ஞாபகம் இருக்கு. அந்த கிளாஸுக்கு நடுவில் உட்காந்துட்டு சீசன் 8ல ஆனந்தி இவங்கெல்லாம் பேசிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். அந்த சீசன் 8ஓட வீட்டை தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ சீசன் 5 காமிச்சாங்க, சீசன் 8 காமிச்சாங்க, அடுத்ததாக சீசன் 4ஓட ஹவுஸ், 4வது ஹவுஸ், ஆரி சீசனோட ஹவுஸை காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த 3 ஹவுஸுமே கரெக்டா எடுத்து அந்த பிக்சரை பிளேஸ் பண்ணும்போது அடுத்த பிக்சர் ஏன் பிக் பாஸ் சீசன் 10 ஹவுஸா இருக்கக்கூடாது? நீங்க நல்லா போய் நோட் பண்ணீங்கன்னா இதுதான் இந்த பிக் பாஸ் சீசன் 10க்கான ஹவுஸ் பிக்சர். தெளிவா போட்டிருப்பாங்க பாருங்க. நீங்க அந்த பிக்சரை பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியும். இதுல இந்த கார்னர்ல இங்க இருக்கு பாருங்க, சைக்கிள் சிம்பிள் போட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னாவே கொஞ்சம் சிம்பிளா அப்படின்ற மாதிரி இருக்கு, சிம்பிளா இது பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூரை வீடு, அந்த மாதிரி லக்ஸுரிஸ் கம்மியாக இருக்கிற ஒரு வீடு மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த இடம். ஓகே, சைக்கிள் அதுக்கு பக்கத்தில். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோரோட பாதையை பாருங்க, இதோ இங்கே பாதை இருக்குல்ல, இந்த பாதை வந்து எப்பவுமே பிக் பாஸ் வீட்டில இருந்து மெயின் டோர் கனெக்ட் பண்ணுற வகையில தான் அந்த பாதை இருக்கும். ஆனால் இந்த பாதை வந்து வளைஞ்சி நெடிஞ்சு இப்படி போதுன்னும் போது, ஸோ இங்கே வருதுன்னா இந்த பாதை, அப்போ இந்த சைடு மறைச்சு வச்சிருக்காங்க. அப்போ ஆக்சுவலி அந்த சைடு ஒரு பாதை வருது. 2 பாதை கனெக்ட் ஆகி அந்த 2 பாதையும் எடுத்துட்டு போய் பிக் பாஸோட மெயின் டோர்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா அப்போ 2 வீடு கான்செப்டா இருக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆமாப்பா, சீசன் 7ல ஸ்மால் பாஸ் பிக் பாஸ், சீசன் 8ல பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ், சீசன் 9ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்ஸுரி 6 பேர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த பக்கம், அந்த மாதிரி தானே இருந்துச்சு. இதே மாதிரி தான் இதுவும் இருக்க போதுன்னா, ஆனா டபுள் ஹவுஸ் கான்செப்ட் தான் நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த பாத்வே இப்படிலாம் வராது, அது ஸ்ட்ரெயிட்டா போகும். இந்த பாத்வே இப்படி எடுத்துட்டு வர்றதால பார்க்கும்போது இந்த சைடு லக்ஸுரி ஹவுஸா இருக்க போகுது. ஏன்னா இதை பாருங்க, இங்கெல்லாம் மூடி மறைச்சிருக்காங்க. பிக் பாஸ் இருக்கு, பிக் பாஸ் கீழே ஒரு எப்பவுமே மெயின் டோர் இருக்கும். மெயின் டோர் ஒரு பிரம்மாண்டமா ஒரு அழகான ஓப்பனிங் மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டோர், அந்த சைக்கிள் டோர்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அது பார்க்கும் போதே அப்போ மெயின் டோர் இந்த பக்கத்துல இருக்கு, இந்த சைட்ல இருக்குன்ற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அந்த 10வது செகண்ட்ல 0.10th செகண்ட்ல இன்னொரு போட்டோவை நீங்க பார்க்கலாம். தெளிவா லைட் செட்டப்போட அடுத்த போட்டோ, அது லைட் இல்லாம இருக்கும், அடுத்து லைட் செட்டப்போட ஒரு போட்டோ வந்திருக்கும். அந்த போட்டோல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஜெயில் செட்டப் மாதிரி இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இதோ இருக்கு பாருங்க, ஜெயில் செட்டப் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஜெயில் செட்டப், 2த்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி ஒரு ஜெயில் செட்டப் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஜெயிலோ, பிக் பாஸ் சீசன் 7ல எப்படி வீட்டுக்குள்ளேயே ஜெயில் இருந்ததோ
அந்த மாதிரி சீசன் 10லயும் வீட்டுக்குள்ளேயே ஜெயில் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் இது எதுக்கு வெளியே போட்டிருக்காங்க? இதுதாங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்தையே ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கஃபேல போனா வெளியே உட்காந்து டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் இங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இது மேபி அந்த இன்னொரு வீட்டார் இருக்காங்களா, வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிடுவோம், அந்த வெளியே கொஞ்சம் இதுவா இருக்காங்கல்ல, அவங்களுக்கான இதுவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. ஸோ ஆக மொத்தத்துல இந்த பக்கம் பார்க்கும்போது பயங்கர லக்ஸுரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த பக்கம் லக்ஸுரியே இல்லாத மாதிரி வாய்ப்பு இருக்கு. இதுதான் பிக் பாஸ் சீசன் 10 வீடா இருக்குதுன்ற மாதிரி நான் கெஸ் பண்றேன். இது கெஸ் தான். ஐ மீன் ஏன் சம்பந்தமே இல்லாம அந்த இமேஜை போடணும்? மூணு பிக் பாஸ் சீசனோட ஹவுஸை போட்டு சடனா இந்த இமேஜை முழுசா கூட போடல. அதுல எனக்கு என்ன பெரும் டவுட்னா, பிக் பாஸ் ஹவுஸோட ஃபுட்டேஜ் மற்றதெல்லாம் முழு வீடை காமிச்சாங்க, இது ஏன் முழு வீடை காமிக்கல? ஸோ அதன் மூலியமா ஏதோ ஒரு கியூரியாசிட்டி, ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்றாங்க அப்படின்றது தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இதுதான் பிக் பாஸ் சீசன் 10 ஹவுஸா இருக்கும். இதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி கான்செப்ட்ல வெளியே இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்ம தமிழ் பிக் பாஸ்ல பார்த்தது இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்றாங்க. அதுவும் இந்த சைடு இருக்கு பாருங்க, இந்த செகண்ட் சைடு அந்த மறைச்சிருக்கிற சைடுல அதுல ஒரு மரம் இருக்கு, மரம் மேலெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மரத்தெல்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்கும் போது இந்த வாட்டியும் வீடை பயங்கரமா பண்ணியிருக்கிறாங்க போல, பிரம்மாண்டமா பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். யாராவது பார்க்கலன்னா கண்டிப்பா அந்த ப்ரோமோல 0.9 செகண்ட் 0.10 செகண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, இன்னொரு பக்கம் பிக் பாஸ் ஹவுஸோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சான். ஸோ அந்த ப்ரோமோல வீடோட பிக்சர் காமிச்சிட்டேன், வீடோட எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. ஆனா ஒர்க்கு முடிஞ்சவொன்னா அவங்க மெயினான ஒரு சில வேலைகள் பார்ப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா பிளேஸ்மெண்ட் இருக்கும்ல. ஸோ எல்லா இடத்துலையும் கேமரா பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த எல்லா இடத்துலையும் கேமரா பர்டிகுலரா ஒர்க் பண்ணுதா அப்படின்றத உள்ளேயே டீமை வச்சு செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் சீசன் தானே மலையாள பிக் பாஸோட புது ஹவுஸ் இங்க சென்னையில உருவாக்குனாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ள போய் செக் பண்றதுக்கான ஆட்கள் கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு நானுமே போக ட்ரை பண்ணேன். எப்படின்னா வீட்டுக்குள்ள டெமோ ஆட்களா போயிட்டு செக் பண்ணுவாங்க. அப்போ ஃபோன்லாம் எடுத்துட்டு போக கூடாது, வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு அதுல எல்லா செக்கிங்கும், பேசுறதுல இருந்து நீங்க இது பண்றதுல இருந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே பர்ஃபெக்டா ஆடியோ கேப்சர் ஆகுதா, கேமரா எல்லா ஆங்கிளையும் கேப்சர் ஆகுதா, நம்ம சடனா நடந்து போகும்போது மூவ்மெண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கான்ற மாதிரி நிறைய செக்கிங் நடக்கும். கேமரா செக்கிங், அதுக்கப்புறம் லூப் ஹோல்ஸ் எந்த இடத்துலையும் ஒளிவு மறை இல்லாத செக்கிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எல்லாமே கரெக்டா கேக்குதா அப்படின்றது செக்கிங்ன்ற மாதிரி ஒட்டுமொத்த கேமராவோட செக்கிங் ப்ராசஸ் மொத்தமா நடக்கும். அது எல்லாமே இந்த ப்ராசஸ் இப்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம். அதுல ஒன்னும் விடமாட்டாங்க, அந்த ஒரு செக்கிங் தீவிரமா போயிட்டு இருக்கு. இது 2 வீடு ரெடி ஆயிருச்சு, வீட்டுக்குள்ள அந்த செக்கிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆனா கேள்விப்பட்டவரையும் ஹவுஸ் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துட்டு இருக்கு. இது 2வது விஷயம். ஓகே, 3வதாக இப்போ நேத்துல இருந்து ஒரு ரூமர்ஸ் பரவிட்டு இருக்குது. என்ன ரூமர்ஸ்னா, பிக் பாஸ் சீசன் 10 கான்செப்ட் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி, நீர் நெருப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னது, ஃபயரு வாட்டரா, இதுதான் கான்செப்டா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் வரும். சீசன் 9 பார்த்தவங்களுக்கே ஒரு கேள்வி வரும். ஆமா, சீசன் 9ல கையில ஒரு பேட்ஜ் கட்டி அமிச்சிங்களே, ப்ளூ கலர் பேட்ஜ், ரெட் கலர் பேட்ஜ், ஃபயர் ஒன்னு, இது ஒன்னு, வாட்டர் ஒன்னு, ஞாபகம் இருக்கா மக்களே? அதுல வாட்டர் வாங்கினவங்க எல்லாம் லக்ஸுரி ரூமுக்கு போயிட்டாங்க, ஃபயர் வாங்கினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு போயிட்டு இருப்பாங்க, நல்லா ஞாபகம் இருக்கும். இதுல 6 பேர் அந்த லக்ஸுரியா போயிருப்பாங்க, அந்த பேட்ஜ்ல அதிகமா வாங்கினவங்க அந்த பக்கம் போயிருப்பாங்கல்ல. அதே கான்செப்ட் தானே திரும்ப அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் போன வாட்டி பேட்சை வச்சு பண்ணாங்க, பட் இந்த வாட்டி ஃபயர் அண்ட் ஐஸ் தான் கான்செப்ட். அப்போ பிக் பாஸ் வீட்டோட கான்செப்ட் கார்னிவல் தீமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரோமோல போட்டிருந்தாங்க. ஐ மீன் கார்னிவல், கொண்டாட்டம், செலிப்ரேஷன். பட் ஹவுஸோடைய கேம் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் அண்ட் ஐஸா இருக்க போதுன்ற வராங்க. ஸோ பேசிக்கலி ஃபயர் அண்ட் ஐஸ்னா என்ன அப்படின்னும் போது எனக்கு இந்த கான்செப்ட்லயுமே ஒரு டவுட் இருக்கு. இப்போ இந்த கான்செப்டை சீசன் 10 தமிழ்ல எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான்றதை நான் தெளிவுபடுத்த சொல்றேன். ஏன்னா நீங்க பிக் பாஸ் சீசன் 10 தெலுங்கோட லோகோவை போய் பாத்தீங்கன்னா முழுக்க அவங்க போட்டிருக்க லோகோவுமே ஃபயர் அண்ட் ஐஸா தான் இருக்கும். ஒரு பக்கம் ரெட்டு, இன்னொரு பக்கம் ப்ளூ, சென்டரா பிரிச்சிருப்பாங்க. டபுள் ஹவுஸ் கான்செப்டை அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இருக்கு. ஆனா அதே கான்செப்ட் தமிழ்லயும் பண்ணிட்டு தெலுங்குலயும் பண்ணுவாங்களான்றதான் எனக்கு பெரும் கேள்வியா இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இந்த கான்செப்ட் வேற எந்தாவது சீசன்ல நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சீசன்ல நடந்திருக்கு. கன்னடா பிக் பாஸ் சீசன் 12ல இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான், ஃபயரு நெருப்புன்ற கான்செப்ட் தான். அதுல எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 2 வீடு மாதிரி பிரிச்சு வச்சிருவாங்க போல. அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லக்ஸுரி ஜோனு, இன்னொன்னு வந்து பனிஷ்மெண்ட் ஏரியா.
அப்படின்ற கிரைட்டீரியால மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இப்போ போன வீடு கான்செப்ட் மாதிரி தான் போலியே. போன வாரமும் போன சீசனுமே ஒருத்தன் லக்ஸுரியா இருந்தான், ஒருத்தன் பனிஷ்மெண்டா இருந்தான். அதுதான் இந்த குக்கிங் பவர்ல இருந்து எல்லாமே இருந்து அதே மாதிரி கான்செப்ட் தான். ஸோ ஆக மொத்தத்துல பிக் பாஸ் டீமுக்கு ஸ்பிளிட்டா புரிச்சிருச்சு. இந்த ஸ்டார்டிங்லேயே பிரிச்சு விட்டு சண்டையை விட்டா நல்லா இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு டிவைட் அண்ட் ரூலை மட்டும் எல்லா வாட்டியும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டி அதை எடுத்துட்டு வந்து தான் பண்ண போறாங்க. ஆக்சுவலா அந்த ஃபயர் அண்ட் கான்செப்ட்ல இல்ல வேற மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா போன வாட்டி இந்த மாதிரி பிரிச்சாங்க, 2 வீடாவே இந்த வாட்டி பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடு பார்த்தோன்னே ஒரு பக்கம் சின்னதாகவும் இன்னொரு பக்கம் பெருசா இருக்கும்போது அப்ப 2 பக்கமே பிரிச்சு ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் கான்செப்டே வேற மாதிரி எடுத்துட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நெருப்பு ஃபயரு அப்படின்ற மாதிரி நேமை கிரியேட் பண்றாங்க. ஆக்சுவலி என்ன இதுல வந்து நெருப்புனா என்ன, ஐயா இருப்பாங்க, ஐ எனர்ஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசிஷன், அவங்க தான் ஆளுமையா இருப்பாங்க. ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங், அழகா பிளான் பண்ணி எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்கள காலி பண்ணலான்ற மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டா வேலையை பார்ப்பாங்கன்றது தான் நமக்கு தெரிய வருது. அதை தாண்டி டாஸ்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை இன்டென்ஸா இருக்கும். ஃபயர் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பயங்கரமான ரொம்ப கஷ்டமான நிறைய டாஸ்க் இருக்கும். பட் இந்த வாட்டர் பேஸ் பண்ணவங்களுக்கு வாட்டரை வச்சு ஏதாவது ஒரு கண்ட்ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்டர் மேல ஒரு மேஜாரிட்டியா. அப்போ இதுல ஃபயர்னு பாத்தீங்கன்னா குக்கிங், வாட்டர் வந்து இவங்க கிட்ட. ஸோ வாட்டர் ஒரு பக்கம், குக்கிங் ஒரு பக்கம், தண்ணி ஒரு பக்கம்னு வச்சு கேமை விளையாட போறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கான்செப்ட். ஏன்னா குக்கிங் ஃபயர்னும் போது தண்ணி தேவை, அடிப்படை தேவை, ஃபுட்டும் தேவை. இது ரெண்டுத்தையும் தண்ணி ஒரு பக்கம் கொடுத்துட்டு குக்கிங் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இதுல சண்டையை மூட்டி விடுவோம் அப்படின்ற மாதிரி மூட்டினாலும் ஆச்சரியம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. சீசன் 8லயே அதை பண்ணாங்க, திரும்ப அதை எடுத்துன்னு வந்து பண்ண போறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் தான் சோசியல் மீடியாவில் அடிபட்டு இருக்கு. ஆனா இந்த கான்செப்ட் வருமானு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை நீ டவுட். தெலுங்குல அது போகுது, தெலுங்குல போயிட்டு இதுல அப்படியே பண்ணுவாங்களான்னு தெரில. பட் இந்த வாட்டி அந்த பின்னாடி உட்கார்ற டாஸ்க் அண்ட் கிரியேட்டிவ் டீம்லாம் நிறைய மாத்திருக்காங்கன்றது தான் தகவல் வருது. அப்ப மாத்திருந்தாங்கன்னா வேற மாதிரி புது புது விஷயங்களை எடுத்துன்னு வந்து சீசனை எடுத்துட்டு போறதுக்கான முயற்சி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த நெருப்பு ஃபயரு கான்செப்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஸோ அதை பத்தி கருத்தை சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாளைக்கு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பத்தி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவோட விடை பெறுவது உங்கள் மணிவண்ணன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.